அண்ணன் வைபி அவர்கள் வந்து இந்த மாவட்டத்துக்கு மாவட்ட செயலாளராங்க. இந்த கட்சியை ராணுவ படையோடு ராணுவம் எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறாரோ அந்த மாதிரி இந்த கட்சியை ஒரு கட்டுக்கோள் மாவட்ட செயலாளர் விருது முதலில் உதயிச்சது ஒசூரில் என்பது நீங்க நில தெளிவாக இருக்க வேண்டும். இளைக்கழக செயலாளர்களும் இங்கே அணிகளுடைய அமைப்பாளர்கள் தலைவர்களும் இங்கே கூடியிருக்கின்றார். நீங்களாக கூடியிருக்கின்றார். இந்த மேற்கு பகுதியுடைய கழக உடன்பிறப்புகளை உங்களா இங்கே வந்திருக்கின்றார். பத்திரிகை நண்பர்களை அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த கூட்டம் என்பது ஏற்கனவே மாவட்ட கழகத்தில் எங்களெல்லாம் அழைத்து இந்த கட்சியினுடைய பணிகள் ஆற்றிட வேண்டும் என்று கட்டளை கேட்டார். மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் வைபி அவர்கள் எங்களுக்கெல்லாம் அறிவுறுத்தி இந்த கூட்டங்கள் எல்லாம் மாவட்ட கழகத்திலும் மாநகர கழகத்திலும் பகுதி கழகத்திலும் ஒன்றிய கழகத்திலும் எல்லாம் கூட்டங்கள் நடத்திட வேண்டும் என்று அண்ணன் அக்ரம் நாகர் அவர்கள் வருகை தந்திருக்கார். அவருக்கு இந்த கூட்டத்தில் வாராக நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி இந்த கூட்டத்தின் நோக்கம் என்ன என்றால், நம்முடைய கட்சியினுடைய ஆக்க வேண்டிய பணிகள் குறித்து தெளிவாக ஏற்கனவே மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். நம்முடைய கட்சியினுடைய துவக்க விழா 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று அண்ணன் வைபி அவர்கள் ஏற்கனவே கூட்டத்தில் சொல்லியிருக்கார். கட்சியினுடைய துவக்க விழா 75ஆம் ஆண்டு பௌல விழாவாக கொண்டாடிட வேண்டும் என்று தலைமை கழகத்தில் அறிவித்தது கேட்டால், நம்முடைய மாவட்டம் தோறும் மாநகர தோறும் பகுதிகள் தோறும் அந்த 75ஆம் ஆண்டு வெற்றி விழாவை கொண்டாட வேண்டும் என்று ஏற்றது போல இந்த கூட்டங்கள் நடத்திட வேண்டும் என்று சொல்லியிருக்கார். அதே மாதிரி கட்சியினுடைய ஆக்கப்பணிகள் குறித்து நம்முடைய கழகத்தில் ஓஎம்ஆர் சீட் தந்திருக்கிறார். அந்த ஓஎம்ஆர் சீட் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கார். அதே மாதிரி நம்முடைய தானே தலைவர் கலைஞருடைய சிலைகள் இந்த வட்டாரத்தில் வைக்கிட வேண்டும் என்று சொல்லியிருக்கார். கண்டிப்பாக மேற்கு பகுதி சார்பாக நீங்கள் என்ன ஆணை இருக்கிறாரோ அதுக்கு நாங்கள்லாம் தயாராக இருப்போம் என்றது இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே மாதிரி கட்சி பணிகள் எந்த பணியாகட்டும் மேற்கு பகுதியில் சலசலப்பு இல்லாமல் பணி செய்கின்ற ஒரு கழக உடன்பிறப்புகள் இருக்கின்றார். அதே மாதிரி வார்டு கழக செயலாளர்களாகட்டும் மாமன்ற உறுப்பினர்களாகட்டும் கட்சி தொண்டர்களாகட்டும் இந்த பணிகளை நீங்கள் சொல்ற நேரத்தில் கண்டிப்பாக அந்த பணிகளை செய்து போட்டு கொண்டிருக்கார். எங்களுக்கெல்லாம் நல்ல ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கார். அவங்கெல்லாம் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே மாதிரி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்களாகட்டும் நடந்து முடிந்த இடைத்தேர்தல்களாகட்டும் நம்மளுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை நம்முடைய மேற்கு பகுதிக்கு என்ன ஒதுக்கிறீங்களோ அந்த பணிகளெல்லாம் இதுவரை சீரும் சிறப்பாக செய்து முடித்து கொண்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி இதுக்கு மேலும் நீங்கள்லாம் என்ன கட்சி பணிகள் ஆணையிடுகிறோம் அந்த பணிகளை நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். அதே மாதிரி அண்ணார் ஒரு வார்த்தை சொன்னார், நம்முடைய கட்சி பணிகளெல்லாம் நல்லா செய்தால் மட்டுமே நம்மளுக்கு அடுத்தடுத்த அங்கீகாரங்கள் கிடைக்கும். நாங்கள்லாம் கட்சிக்காக வலுத்திட வேண்டும். கட்சியில் நம்ம அங்கீகாரம் வேண்டும் என்றால் கண்டிப்பாக கட்சிக்கு நல்ல விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கார். கண்டிப்பாக இந்த பகுதியை பொறுத்தவரை நாம் இதுவரை காணாமல் இந்த கூட்டத்தை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்ததுக்கு பிறகு இந்த கூட்டத்தின் 3வது கூட்டம் தான் நாங்கள் பார்த்துட்டேன். இந்த மாதிரி கூட்டத்தை எப்பொழுதும் நானே பார்க்கவில்லை. கண்டிப்பாக அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் வைத்துள்ள நம்பிக்கை என்பது இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே மாதிரி ஓசூர் மாநகராட்சி பொறுத்த மேற்கு மாவட்டத்தில் அண்ணன் வைபி அவர்கள் மேற்கு மாவட்ட செயலாளர் என்ற அறிவித்ததற்கு ஏற்க இந்த மேற்கு மாவட்டமே கிராமம் தோறும் வீடுகள் தோறும் நகரம் தோறும் கொடி பறக்க வைத்த ஒரே ஒரு தலைவர் இந்த மேற்கு மாவட்ட கழக செயலாளர் என்பது இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் கடந்த காலங்களில் ஒரு மாவட்ட செயலாளர் பார்க்க வேண்டிய சூழ்நிலை யாருமே கிடைக்கிருக்காது. காரணம் என்னென்றால் 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இந்த காலம்
அது இல்லாமல் சேலம் மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருக்கும்போது ஒரே ஒரு மாவட்ட செயலாளராக இருந்தார். காலம் போக்கி நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் எல்லாருக்கும் எல்லாம் என்ற கொள்கையோடு எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கிற ஒரு திட்டங்களை கொண்டு வந்து அதே மாதிரி மாவட்ட செயலாளர் வந்து மக்கள் மத்தியில் சென்றடைய வேண்டும். மக்கள் அப்போதான் கழகத்தை பற்றி வந்து எடுத்து சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு எல்லாரும் 3 தொகுதிக்கு ஒரு சட்டம் ஒரு மாவட்ட கழக செயலாளர் என்று பிரித்து அந்த மாவட்ட கழக செயலாளர் மேற்கு மாவட்டத்துக்கு வெளி சட்டமன்றத்தில் இருக்கும்போது அண்ணன் வைபி அவர்களை வந்து இந்த மாவட்டத்துக்கு மாவட்ட செயலாளராக தலைவர் தேர்ந்தெடுத்திருந்து இந்த மேற்கு மாநகர சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி அவரு இந்த கட்சியை இராணுவ படையோடு இராணுவம் எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறாரோ அந்த மாதிரி இந்த கட்சியை ஒரு கட்டுக்கோப்பாக வைத்துக் கொண்டு எல்லாருக்கும் யாருக்கு எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று மனுஷுக்குள்ளே பதிவு செய்து கொண்டு அந்த பணிகளை செய்து வருகிறார். இந்த மாதிரி ஒரு மாவட்ட செயலாளர் வந்து மேற்கு மாவட்டத்தில் நாம் யாரும் பார்த்திருக்க முடியாது. சில பேர் சொல்லிக்கலாம் மாவட்ட செயலாளர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும் வேலை செய்யறாங்க, குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும் இது பண்றாங்க கூட சில பேர் சொல்லிடுறாங்க. எங்க காதுக்கே தெரியுது. இருந்தாலுமே அவருடைய நோக்கமெல்லாம் கழகத்தை கட்டி காக்கிட வேண்டும், கழகத்துக்கு துரோகம் செய்யாமல் இருக்க வேண்டும், கழகத்தை எப்படியாவது இந்த கோட்டையாக மாற்றிட வேண்டும் என்று நினைச்சு அவர் இந்த மாவட்டத்துக்கு வந்து பிறகு இந்த சட்டமன்ற தொகுதி அதாவது தெளிவாகட்டும், ஓசூர் ஆகட்டும், காப்பன்பள்ளி ஆகட்டும், இந்த தொகுதிகளெல்லாம் ஏற்கனவே கூட்டணி கட்சி தான் விட்டு கொடுத்த நாட்கள் போய் அவரு மாவட்ட செயலாளர் பிறகு முதலில் உதயச்சது ஒசூரில் என்பது நீங்க தெளிவாக இருக்க வேண்டும். அதே மாதிரி அதுக்கு முன்பு அவரை ஏற்கனவே தெளி சட்டமன்றத்தில் உதயிச்சு அதுக்கு முன்பு தெளி சேர்மனாக 5வது முறையும் உதயச்சிட்டு இருக்கின்றவர் மாபெரும் தலைவர். அவர் அந்த மாதிரி ஒரு மாவட்ட கழக செயலாளர் வந்து நாங்கள் எப்பொழுதும் அவர் அணுகி அவருக்கு என்ன பணிகள் அவருடைய பின்பு நம்ம இராணுவ படையோட இருந்து பணியாற்றிட வேண்டும். அதுதான் என்னுடைய நோக்கம். அதே மாதிரி இந்த கூட்டங்கள் எல்லாம் வருவதற்கு காரணம் கிராமம் தோறும் வீதி தோறும் அனைத்து பணிகளும் திராவிட மாடல் ஆட்சியில தான் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் போன 10 ஆண்டு காலங்களில் எந்த ஒரு ஆட்சி வந்து எந்த ஒரு வேலையாகும் ஆயிருக்கிறதா நீங்க சொல்லுங்கள். 10 ஆண்டு காலமாக எந்த ஒரு நல்ல ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாங்களா? ஏதோ அந்த ரோடு ஒரு 10 பார்க்கு பண்ணி பூங்காக்கள் பண்ணிட்டு பொள்ளாச்சிக்கு போற காலம் விட்டு நம்ம ஆட்சி வந்து இருக்கு. ஏறக்குறைய 900 கோடி ரூபாயில பணிகள் நடந்து பெற்று கொண்டிருக்கிறது. அதுக்கு காரணம் கழகத்தின் தலைவர் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினருக்கு காரணம் என்பது